தானியேல் 3ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொல் சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்றார். நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமான தேவனே, நீர் கொடுத்த உம்முடைய பரிசுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபைக்கான ஒரே நம்பிக்கை உமது குறைவற்ற தெளிவான போதுமான அதிகாரம் உள்ள வேதம் மட்டுமே. இந்த வேதத்தின் மூலமாக மட்டுமே நீர் பேசுகிற தேவனாயிருக்கிறீர். உடவேயத்தின் மூலமாக மட்டுமே நீர் தமது சபையை மனந்திரும்ப அழைக்கிறீர், பரிசுத்தமாகுகிறீர். இதில் மகிமைப்படுத்தப்பட்ட இயேசுவை நாங்கள் பார்ப்பதற்கு எங்கள் கண்களை திறந்தார்கள். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு கத்தர் இடைப்படும். ஆவியானவர் இல்லையே நாங்கள் என்ன செய்ய முடியும்? மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது நீர் பேசுகிற வசனமே ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது என்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பேசும் எங்கள் இருதயத்தை கத்தர் பக்குவப்படுத்தும், திறந்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த செய்தியினுடைய தலைப்பு, சோதனைகளிலே கிறிஸ்துவோடு நில்லுங்கள். கிமு 605ஆம் ஆண்டு பாபிலோன் தேசம், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் எருசலேமை சிறைப்பிடிக்கிறார். எருசலேமை சிறைப்பிடித்து அநேக யூதர்களை பாபிலோனுக்கு அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். அப்படிப்பட்ட யூத மனிதர்களே ஒரு சில அழகான ஞானமுள்ள திறமையான வாலிபர்களை நேபுகாத்நேச்சர் தெரிவு செய்து தன்னுடைய அரண்மனையில் பணி செய்யும்படியாய் தன்னுடைய ஆட்சியில் ஆலோசனைக்காரர்களாக ஏற்படுத்துவதற்கு ஒரு சில மனிதர்களை நேபுகாத்நேச்சர் தெரிந்து கொள்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் 4 பேர். ஒருவர் தானியேல், இன்னொரு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 4 மனிதர்களையும் கடவுள் சிறைப்பிடிக்கப்பட்ட போன தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர் அனுப்புகிறார். நம்ம வரலாறு முழுவதுமா பார்க்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சியை கடவுள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கட்டளையை கொடுக்கிறார், நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். அந்த கட்டளையை மீறும் பொழுது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எதிரிகள் கையில் ஒப்பு கொடுத்து விடுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தன் ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு அந்நிய நாட்டிலே வாழ்ந்திருந்தாலும் அவர்களோடு கூட தனது தீர்க்க தரிசிகளையும் அவர் அனுப்புகிறார். 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே நேபுகாத்நேச்சர் ஒரு தரிசனம், ஒரு சொப்பனம் காண்கிறார். அந்த சொப்பனத்துக்கு யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. தானியேல் வந்து சொல்றார், விளக்கம் சொல்றார். உடனே நேபுகாத்நேச்சர் தானியேலை தன் நாட்டின் எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் ஆளுநராக ஏற்படுத்தி உயர்த்தி வைக்கிறார். உணர்ச்சி வசப்பட்டு நேபுகாத்நேச்சர் கடவுளை புகழ்ந்துகிறார். ஆனால் அது மனம் திரும்புதல் அல்ல. மீண்டுமாக நேபுகாத்நேச்சர் தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்ய ஆரம்பிக்கிறார். 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே நடைபெறக்கூடிய விஷயம், 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சர் கண்ட சொப்பனத்திற்கு ஒரு விளக்கத்தை தானியேல் கொடுக்கிறார். என்ன சொப்பனம்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலை தங்கத்தினாலும் வெண்கலத்தினாலும் வெள்ளியினாலும் இரும்பினாலும் மண்ணினாலும் செய்யப்பட்ட ஒரு சிலை. அந்த சிலையை ஒரு கல் வேகமாக மோதி அடிக்கிறது. இதற்கான விளக்கத்தை அந்த நேபுகாத்நேச்சரால கண்டுபிடிக்க முடியல. தானியேல் வந்து சொல்றார், அந்த தங்கத்தால் செய்யப்பட்ட தலை அது பாபிலோன் ராஜ்யம். அந்த சிலையை நொறுக்கக்கூடிய கல், ஒரு கல் வரப்போகிறது. அந்த கல் மேசியாவினுடைய ராஜ்யம். இயேசு கிறிஸ்து இந்த ஒட்டுமொத்த ராஜ்யங்களையும் அவர் தோற்கடித்து தனது ராஜ்யத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார். அவர் என்றென்றைக்கும் ராஜாவாக இருக்கிறார், இனிமேலும் இருப்பார் என்ற சத்தியத்தை அவர் போதிக்கிறார். இந்த சிலை கனவை கண்ட நேபுகாத்நேச்சர் அடுத்த அதிகாரத்தில் ஒரு சிலையை அவன் உண்டாக்குகிறான். இங்க படிக்கும் பொழுது 60 மூல உயரமும் 6 மூல அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியில் நிறுத்துகிறான். நேபுகாத்நேச்சர் இந்த சிலையை விசுவாசிச்சான். ஆனா சிலையை நொறுக்கக்கூடிய ஒரு கல் வரும் என்பதை நம்பல. தன்னை பெருமைப்படுத்துவதற்கு தான் ஒரு எல்லா உலகத்திற்கும் மேற்பட்ட அதிகாரம் உள்ள ராஜா என்று காண்பிப்பதற்கு இங்கு ஒரு மிகப்பெரிய சிலையை உண்டாக்கி நேபுகாத்நேச்சர் பாபிலோன்ல நிறுத்துகிறான். அவன் சொல்றான், ஒரு கட்டளை கொடுக்கிறான்,
எங்களால் பிடிக்கப்பட்டு வந்த எல்லா தேசத்தார் மக்களும் இந்த சிலைக்கு முன்பாக வர வேண்டும், நிற்க வேண்டும். ஒருத்தவங்க எஸ்கேப் ஆகக்கூடாது. எந்தெந்த நாட்டினுடைய மக்களை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்தேனோ அனைத்து நாட்டு மக்களும், அனைத்து மொழிகள் பேசுகிறவர்களும், அனைத்து விதமான நபர்களும் நான் நிறுத்தின சிலைக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்ற கட்டளை அவன் கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, கிண்ணறங்களும் இசைகளும் எக்காலங்களும் ஊதும் போது அனைத்து தலைகளும் அந்த சிலைக்கு முன்பாக மண்டியிட வேண்டும் என்ற கட்டளையும் கொடுக்கிறார். ஒருவேளை யாராவது மண்டியிடவில்லை என்றால் அந்த நேரமே அவர்கள் எரிகிற அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள். இதுதான் நேபுகாத்நேச்சாருடைய ஒரு கட்டளை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். சிலை நிறுத்தப்பட்டிருக்கிறது, எக்காலம் மூதப்பட்டது, எல்லாருடைய தலைகளும் அந்த சிலைக்கு முன்பாக மண்டியிடப்பட்டது. ஆனால் 3 தலைகள் மட்டும் மண்டியிடாமல் அங்கு நின்று கொண்டிருந்தது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ மூவரும் மண்டியிடாமல் தைரியமாக நின்று கொண்டிருந்தார்கள். அந்த மூவருடைய தலைகளும் அங்கு உயர்த்தப்பட்டது. அந்த மூவருடைய தலைகள் மட்டும்தான் அங்கு தாழாமல் மண்டியிடாமல் பணியாமல் நின்று கொண்டிருந்தது. மற்ற ஒட்டுமொத்த ஜனங்களுடைய தலைகளும் அந்த சிலையினுடைய பாதங்களுக்கு கீழாக மண்டியிடப்பட்டது. உடனே அந்த 3 பேர்த்த கூப்பிட்டு ராஜா மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறான். நான் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன், மீண்டும் எக்கால ஊதும், நீங்கள் தாழ விழுந்த சிலையை நீங்கள் பணிந்து கொள்ளலன்னு சொன்னால் எரிகிற சூளைக்கு நீங்கள் போடப்படுவீர்கள். அவங்க சொல்லிட்டாங்க. மீண்டும் நாங்கள் சொல்கிறோம், இதை பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமையுள்ள கடவுளாக இருக்கிறார். அவர் எங்களை தப்புவிக்கவில்லைனாலும் கூட நான் நிறுத்தின சிலையை நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் ஒருபோதும் வணங்க முடியாது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தைரியமா சொல்றாங்க, எதுக்கு 2வது வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க 20,000 வாய்ப்பை கொடுத்தாலும் நான் ஒருபோதும் சிலையை என்ன செய்ய முடியாது, வணங்க முடியாது என்று தைரியமாய் அறிக்கை செய்கிறார்கள். நடந்த நிகழ்ச்சி, ஒரு முறை எரிகிற சூளையே மிக கொடூரமாக இருக்கும் என்றால் 7 முறை அந்த சூளை வெப்பமயமாக்கப்பட்டது. 7 முறை அந்த நெருப்பு கூட்டப்பட்டது. அதில் மூவரையும் கட்டி தூக்கி போடப்பட்டார்கள். மூவரும் விழுந்தார்கள். அதற்கு பிறகு தேவன் தமது கிருபையின் மூலமாய் அவளை விடுதலை செய்கிறார். இதுதான் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி. சுமார் 2400 ஆண்டுகள் முன்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியை நாம் 2025 வாசித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன அவசியம்? இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கடவுள் எதை பேசிக் கொண்டிருக்கிறார்? இந்த நிகழ்ச்சிகள் மூலமாய் இன்று வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் கடவுள் எதை கற்பிக்கிறார்? வேத வாக்கியங்கள் அனைத்தும் தேவனுடைய ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. அவ அனைத்தும் நமக்கு பிரயோஜனம் உள்ளவைகள். இதை வாசிக்கும் பொழுது கடவுள் எவ்வளவு பெரிய கடவுள் என்பதை அறிந்து கொள்கிறோம். நம்முடைய பாவம் எவ்வளவு பலவீனமானது, நாம் மோசமான பாவம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். தேவ கோபத்தை அறிந்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் துரத்தப்பட்டு அங்க மனம் திரும்பி விசுவாசிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இவைகள் நமக்கு எச்சரிப்புகளாகவும் திருஷ்டாந்தங்களாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி 3 பேரும் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட நெருப்புல விழுந்து கருகாமல் எந்த ஒரு நெருப்பின் வாசனமும் இல்லாமல் வெளியே வந்தாங்க? இது நம்பக்கூடிய விஷயமா? இது வரைக்கும் நம்ம நேரில் பார்த்தது கிடையாது. நெருப்புனா என்ன செய்யும்? நெருப்புனா சுடும், நெருப்புனா பொசுக்கும், நெருப்புனா சாம்பலாக்கும். இதுதான் இன்றைய இயற்கை விதிகளுடைய அமைப்பு. இப்போ வேதம் சொல்வது உண்மையா அல்லது வேதம் சொல்வது இங்கே பொய்யா? இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? நெருப்பில் போடப்பட்ட 3 மனிதர்களும் காப்பாற்றப்பட்டார்கள். நெருப்பு அவர்களை ஒன்றும் செய்யவில்லை என்பது இயற்கை விதிகளுக்கு உட்பட்டதல்ல, இயற்கையின் தேவனுக்கு உட்பட்டது. படைத்த தேவன் ஆளுகிறார் என்பதை காண்பிக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நாம் ஏன் நம்பணும்? இந்த நிகழ்ச்சியை ஏன் நம்பணும்னு சொன்னா, வேதம் பொய்யுரையாத வேதம், அது குறைவற்றது. வேதம் பரிசுத்த ஆவியால் அருளப்பட்டது. வேதம் தெளிவானது, வேதம் போதுமானது, வல்லமையானது, அது எவ்விதமான குறைபாடுமற்றது. எனவே நாம் இது சொல்லப்பட்ட அனைத்து நிகழ்ச்சிகளையும் நம்ப வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு தானியேல் புத்தகத்தை வாசித்து விசுவாசித்து அதை பிரசங்கித்தார். மத்திய 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். இயேசு கிறிஸ்துங்க சொல்றார், தானியேல் புத்தகம் அது கடவுளுடைய வார்த்தை, அது சிந்திக்கப்பட வேண்டிய வார்த்தை என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்படின்னா இயேசுவும் இந்த நேபுகாத் நேச்சாருடைய சோதனைக்குட்பட்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோனுடைய அக்கினிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய நிகழ்ச்சியை கிறிஸ்து விசுவாசித்தார். நாம் ஏன் வேதத்தை விசுவாசிக்கும் என்பதற்கான அநேக காரணங்கள் இருப்பினும் கூட மிக பிரதானமான காரணம், இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டை விசுவாசித்து அதை வாசித்து அதை பிரசங்கித்தார். இயேசு கிறிஸ்துவுக்கான ஒரே வேதம் பழைய ஏற்பாடு தான். பழைய ஏற்பாட்டிலிருந்து தான் இயேசு தன்னை குறித்து பிரசங்கித்தார். பழைய ஏற்பாட்டிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து தேவனை குறித்து பிரசங்கித்தார், பாவத்தை குறித்து பிரசங்கித்தார், பரலோகத்தை குறித்து பிரசங்கித்தார், உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கித்தார். அநேக நாத்திகவாதிகள் எழுப்பக்கூடிய அநேக நிகழ்ச்சிகள், அநேக கேள்விகள் என்னன்னு சொன்னால், வேதாகமத்திலிருந்து ஆதாம் ஏவாள் படைப்பை குறித்து கேள்வி கேட்பாங்க. எப்படி மனுஷன் மண்ணிலிருந்து உண்டாக்கி இருக்க முடியும்? நீங்கள் என்ன, உலகம் என்ன சொல்லுது? மனிதன் குரங்கிலிருந்து வந்தான்னு சொல்லப்படுது. ஆனால் வேதம் சொல்லுது, மனிதனையும் மனுஷியையும் தேவன் அவர் உண்டாக்கினார். இந்த நிகழ்ச்சி உலகத்தின் பார்வையில் பைத்தியக்காரத்தனமாக தோன்றலாம். ஆனால் ஆதாம் ஏவாள் படைப்பை இயேசு விசுவாசித்தார். இயேசு மத்தேயு 19 சொல்றார், தேவன் ஆதியிலே ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார், எனவே நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். தேவன் 6 நாளைக்குள்ளே படைத்தார், நாம் நேரில் பார்த்தோமா? இல்ல. ஏன் விசுவாசிக்கிறோம்? இயேசு அதை விசுவாசித்தார், வேதம் சொல்லுகிறது. நோவாவுடைய வெள்ளத்தை குறித்து கேள்வி கேட்பாங்க என்று அநேக நாத்திகவாதிகள், அநேக ஞானவாதிகள் கேள்வி கேட்பாங்க. எப்படி முழு வெள்ளத்தாலும் இந்த உலகம் அழிக்கப்பட்டிருக்கும், எப்படி சாத்தியம்? ஆனால் இயேசு நோவாவின் வெள்ளத்தை விசுவாசித்தார். சோதோம் குமார நிகழ்ச்சியை இயேசு கிறிஸ்து விசுவாசித்தார். அதே போல ஒரு மனுஷன் மீனுடைய வயிற்றுக்குள்ள 3 நாள் இருந்து எப்படிப்பா உயிரோட காப்பாற்றப்பட முடியும்? இது சாத்தியமா? இதை எப்படி விசுவாசிக்க முடியும்? ஆனா இயேசு சொல்ற, யோனா மீனுடைய வயிற்றில் 3 நாள் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த பூமி இருதயத்திலே 3 நாள் இருப்பார். இந்த உலகத்தின் பார்வையிலே பைத்தியக்காரத்தனமாக தோன்றுகிற இந்த வேதமும் கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தையும் திருச்சபை இன்றைக்கு விசுவாசித்து நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த ஒட்டுமொத்த உலகமே வேதத்திற்கு எதிராக நின்றாலும், இந்த ஒட்டுமொத்த உலகமும் மக்களும் சத்தியத்தை நிராகரித்தாலும், நீங்களும் நானும் அந்த சத்தியத்திற்காக போராடுவதையும் சத்தியத்தை விசுவாசிப்பதையும் கிறிஸ்துவை அறிக்கை செய்வதையும் ஒருபோதும் விட்டு விடாமல் தைரியமாக நிற்க வேண்டும். நம்ம 3 காரியத்தை நாம் குறித்து படிக்க இருக்கிறோம். 1, மிகப்பெரிய சோதனை. 2வது, மிகப்பெரிய விசுவாசம். 3வது, மிகப்பெரிய மீட்பு. இந்த 3 காரியத்தையும் வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. முதலாவது, மிகப்பெரிய சோதனை. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ அடையக்கூடிய மிகப்பெரிய சோதனை குறித்து நாங்கள் படிக்கும் பொழுது, இந்த பாபிலோனுடைய ராஜா நேபுகாத் நேச்சர் அவர் வாழ்ந்த காலத்தில் மிக ஒரு கொடிய ராஜா, மிக ஒரு வல்லமை மிக்க ராஜா. முழு தேசங்களிலும் தன்னுடைய அதிகாரத்தை உயர்த்தி நிற்கிற ஒரு மேன்மையான ஒரு அதிகாரம் மிக்க ஒரு ராஜா, ஒரு கொடூரமான கோபம் மிக்க ஒரு ராஜா. இந்த ராஜாவை எதிர்க்கிறவனும் தன்னுடைய உயிரை சேதப்படுத்துகிறவனும் ஒண்ணுதான். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமானம், அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனுக்கே துரோகம் செய்கிறான். ஒரு மிகப்பெரிய ராஜாவை கோபப்படுத்துகிறவன் என்ன செய்யறான்னு சொன்னா, தான் உசுருக்கு அவனே சூனியம் வைத்துக் கொள்கிறான்னு சொல்லி அர்த்தம். இங்க மிகப்பெரிய ராஜாவுக்கு முன்பாக 3 யூத வாலிபர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது நேபுகாத் நேச்சர் உக்கிரம் கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத் நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்திலே கொண்டு வந்து விட்டபோது, நேபுகாத் நேச்சர் அவளை நோக்கி, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொருசிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்க ஏன் 3 பேர் அந்த சிலையை வணங்கல? இந்த சிலையை வணங்காதது ஒண்ணுதான், என்ன அவமானப்படுத்துறது ஒண்ணுதான். என்ன அவமானப்படுத்துறது ஒண்ணுதான், உங்களை நீங்களே அழித்துக் கொள்வதும் ஒண்ணுதான்.
ராஜாவினுடைய கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்பை விட மிக கொடூரமான ஒன்று. இப்ப அப்படிப்பட்ட ஒரு கோபம் உள்ள ராஜாவுக்கு முன்பாக இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நின்று கொண்டிருக்கிறார்கள். இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாவ சோதனை இந்த மூவரையும் தாக்குகிறது. என்ன பாவ சோதனை? விக்கிரகத்தை வணங்க வேண்டும், சிலையை வழிபாடு செய்ய வேண்டும். ஆனா இந்த மூவரும் யார்? இந்த மூவரும் யூதர்கள். இந்த மூவருக்கும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, மோசேயின் ஆகமங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த மூவரும் எருசலேமிலே வாழும் பொழுது ஆபிரகாமின் தேவனையும், ஈசாக்கின் தேவனையும், யாக்கோபின் தேவனையும் ஆராதித்து வழிபட்டு வந்தவர்கள். இந்த மூவரும் தேவாலயத்திலே கிறிஸ்துவை பிரதிபலித்து, கிறிஸ்துவை விசுவாசித்து பலியை செலுத்தினவர்கள். இந்த மூவரும் அதிகமாக ஜெபிக்கக்கூடியவர்கள். இந்த மூவரும் அதிகமாக வேதத்தில் நேரத்தை செலவிடக்கூடியவர்கள். இப்ப அப்படிப்பட்ட விசுவாசத்தில் வலிமை மிக்க 3 நபர்களையும் இப்பொழுது ஒரு சோதனை தாக்குகிறது. என்ன சோதனை? விக்கிரகத்தை வழிபட வேண்டும், சிலையை வழிபாடு செய்ய வேண்டும். தேவன் சொல்லுகிறார், யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்க 10 நியாயப்பிரமாணத்தை கடவுள் கொடுக்கும் பொழுது கடவுள் கட்டளை இடுகிறார். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், என்னை என்று உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். கடவுள் சொல்றார், நான் ஒருவரே தேவன் என்பதை சொல்றார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். கடவுள் மிக தெளிவாய் சீனாய் மலையிலிருந்து இந்த 10 கற்பனைகளை அவர் எல்லா மக்களும் கேட்கும்படி ரொம்ப தெளிவா பேசுறார். சத்தமிட்டு பேசுறார், கெர்ச்சித்து பேசுகிறார். இடி முழக்கங்களும் அக்கினிகளும் கார் மேகமும் புகையும் சூழப்பட்ட அந்த நேரத்தில் தேவன் எல்லா ஜனங்களுக்கும் இந்த 10 கற்பனைகளை அவர் வல்லமையாய் பேசுகிறார். இது கட்டளை, இது கடவுளுடைய கட்டளை. இந்த 10 கற்பனைகள் ஏன் கொடுக்கப்பட்டது? கடவுள் எந்த அளவுக்கு பரிசுத்தமான கடவுள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் எந்த அளவுக்கு பாவி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பாவியான என்னால் அந்த கட்டளையை கடைபிடிக்க முடியாது. எனவே நீதியுள்ள தேவனுக்கு முன்பாக நாம் குற்றவாளிகளாக இருக்கிறோம். எனவே கடவுளுடைய தேவ கோபத்தை தப்பிக்க வேண்டும் என்றால் எனக்கு பதிலாய் இன்னொருவர் மரிக்க வேண்டும், இன்னொருவர் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த 10 கற்பனைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் சொல்றார், நான் ஒருவரே தேவன், என்னை என்று வேறொரு தேவன் இல்லை. இந்த உலகம் ஒரே தேவனால் உண்டாக்கப்பட்டது. கடவுள் ஒரு கட்டளையை கொடுக்கிற ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர்கள் அதை கீழ்ப்படியாமல் தங்களை தாங்களே தேவர்களாக மாற்றுவதற்கு முயற்சித்தார்கள். தேவன் சொல்ற அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா சாகவே சாவீர்கள். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கடவுள் தன்னை வெளிப்படுத்தும் போது நான் ஒருவர் தான் தேவன் என்பதை வெளிப்படுத்தினார். ஆனால் சாத்தான் சோதிக்கும் பொழுது இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் யாரை போல மாறுவீர்கள்? தேவர்களை போல மாறுவீர்கள். அங்க சாத்தான் விக்கிரக ஆராதனையை உள்ளுக்குள் கொண்டு வருகிறார். கடவுள் ஒருத்தர் மட்டும் கடவுள் இல்லப்பா, நீங்களும் கடவுளாக மாறலாம் என்ற ஒரு பாவ சோதனையை பிசாசானவை அங்க ஆதாம் ஏவாளை கொண்டு வருகிறார். அதற்கு ஆதாம் ஏவாள் கீழ்ப்படிந்தார்கள். ஒரே தேவனை மறுதலித்தார்கள். தங்களை கடவுளாக மாற்ற முயற்சித்தார்கள். அன்று ஆரம்பித்த விக்கிரக ஆராதனை இன்றைக்கும் வரைக்கும் தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் சிலைகள், எங்கு பார்த்தாலும் மரங்களை பார்த்தால் மக்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். உயிரினங்களை பார்க்கும்போது கடவுளாக வணங்குகிறார்கள். ஊரும் பிராணிகளை பார்க்கும்போது கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மனிதன் தன்னைத்தானே கடவுளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். எதை பார்த்தாலும் மனுஷன் அதை கடவுள் சொல்லி ஆராய்த்து வணங்கி கொண்டிருக்கிறான். மனிதனுடைய பாவம் அவன் இருதயத்தை அந்தகாரப்படுத்தி அவனுடைய புத்தியை மட்டுப்படுத்தி இருக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனிதர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகியவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். பாவத்தில் மரித்த மனுகுலத்தினுடைய காரியத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். டோட்டல் டிப்ரவட்டினா என்ன? ஆவியானவர் பவுல் மூலமா சொல்ற, அவங்களுக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லி தெரியும்.
ஆனா எனக்கு செலுத்த வேண்டிய மகிமையை எனக்கு செலுத்தாம தங்களை ஞானிகள் நினைச்சு கொண்டு பைத்தியக்காரத்தனமா பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இங்க பவுல் சொல்றாரு பாருங்க, அழிவில்லாத தேவன், ஒரே தேவன், நம்முடைய தேவன், அழிவில்லாத தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஆராதனையை மகிமை யாருக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறாங்க? அழிந்து போகக்கூடிய செடிகள், கொடிகள், மரங்கள், பாம்புகள், விலங்குகளுக்கு, மிருகங்களுக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறாங்க. மனிதன் எந்த அளவுக்கு பாவத்துல மரித்து போயிருக்கிறான் நினைச்சு பாருங்களேன். இந்த மரமா உலகத்தை படைச்சிச்சு, செதுக்கிற சிலையா அந்த வானத்தையும் நட்சத்திரங்களையும் சூரியனையும் உண்டாக்குச்சு, ஊறுகிற பிராணிகளா நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்து மலையை பைய பண்ணி நமக்கு உசுர கொடுத்து ஆகாரத்தை கொடுத்து நம்மளை பராமரிக்குது. மனிதன் சிந்திக்க மட்டுப்படுத்தி விட்டான். அவனால சிந்திக்க முடியாது. எதெல்லாம் பார்க்கிறோம் அதெல்லாம் கடவுள் நினைச்சிட்டு ஆராய்த்து கொண்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட சோதனை தான் இங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை தாக்கியது. ஆனா இந்த மூவருக்கு தெரியும், விக்கிரக ஆராதனை அது மிக கொடிய பாவம், அதன் மீது கடவுள் மிக கோபாக்கனை உள்ள கடவுளாக இருக்கிறான்னு சொல்லி இந்த 3 பேருக்கு தெரியும். ஒட்டுமொத்த கூட்டமே மண்டிட்டுருச்சுங்க. 3 தலைகள் மட்டும் நிமிர்ந்து கொண்டிருக்கிறது. ஜீவனுள்ள தேவனை மட்டுமே ஆராதிக்க முடியும் என்று தைரியமாய் அறிக்கை செய்தார்கள். பாவ சோதனை ரொம்ப மிக மோசமானது. இன்றைக்கு இங்கு வாழ்கிற உங்களுக்கு கூட இந்த சோதனை தாக்கும். விக்கிரகத்தை வணங்கும்படி, சிலையை வணங்க செய்யும்படி உங்களை வற்புறுத்துகிற, உங்களை உந்தி தள்ளுகிற உங்கள் குடும்ப உறவினர்கள், குடும்ப நண்பர்கள், உங்கள் உற்றார் உறவினர்கள் அநேக நபர்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீ ஏன் இயேசுவை வணங்குற? ஏன் சர்ச்சுக்கு போற? ஏன் கடவுளை ஆராதிக்கிற? இது நம்முடைய பாரம்பரியம் கிடையாது. நம்முடைய ஒட்டுமொத்த குடும்பமும் நம்முடைய குல தெய்வத்தை தான் நம்ம வணங்கணும். நீ ஏன் அங்க போற? பிசாசானவன் அநேக சோதனைகள் மூலமாய் ஒவ்வொரு விசுவாசியும் வீழ்த்துவதற்கு கெட்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார். 24 ஹவர்ஸும் பிசாசனுடைய வேலை என்ன வேலை தெரியுமா? ஒரு விசுவாசியை வீழ்த்துவதுதான் பிசாசனுடைய 24 ஹவர்ஸும் வேலை. வேற எந்த வேலையுமே கிடையாது. அவனே 24 மணி நேரமும் ஒரு மனிதனை கடவுளை விட்டு விலக்குவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறான் என்றால், விசுவாசிகளாகி நீங்களும் நானும் எவ்வளவு நேரம் கடவுளோடு நெருங்கி இருப்பதற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாம் யாரை விட மோசமானவர்கள்? பிசாசானவை விட மோசமானவர்கள். எவ்வாறு சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவுக்கு விக்கிரகத்தை வணங்கக்கூடிய சோதனை வந்து தாக்கியதோ அதே போல புதிய ஏற்பாட்டில் ஒரு நபருக்கு விக்கிரகத்தை வணங்கும்படியான ஒரு சோதனை வந்தது. அந்த நபர் இந்த 3 பேரை காட்டிலும் மிக உன்னதமான கடவுள், அவர் இயேசு கிறிஸ்து. வனாந்திரத்தில் சோதிக்கப்படும் போது பிசாசானவன் சொல்றான், நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் ஒட்டுமொத்த பூமியை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்றான். இயேசு எவ்வாறு சோதனை மேற்கொண்டார்? கடவுளையே விக்கிரகாரனை செய்யும்படியான சோதனை தாக்கியது. தேவகுமாரனே பிசாசை வணங்கும்படியாக பிசாசானவன் சோதிச்சான். நீங்கள் நான் ஏமாத்தோம். இப்ப இயேசு எவ்வாறு சோதனை மேற்கொண்டார்? திருச்சபையினுடைய சரீரங்களாக விசுவாசிகள் சோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்றால் திருச்சபைக்கு தலை எவ்வாறு சோதனையை மேற்கொண்டார் என்பதை நோக்கி பார்க்கணும். இயேசு எவ்வாறு சோதனையை மேற்கொண்டார்? வேத வசனத்தின் மூலமா. இப்படி எழுதியிருக்கிறதே, உன் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்து அவருக்கு ஒருவருக்கு மட்டுமே பணிந்து கொள்வாய் என்று எழுதியிருக்கிறதே. வேத வசனத்தின் மூலமா இயேசு சோதனையை மேற்கொண்டார். பாவத்தை மேற்கொண்டது போல விசுவாசிகளாகி நீங்களும் நானும் சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். பாவத்தை தந்திரங்களுக்கு நீங்கள் விலகி ஓடுங்கள். ஒரு சிறிய பாவம் மிகப்பெரிய விளைவுகளை கொண்டு வரும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. 2வது, மிகப்பெரிய விசுவாசம். 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது இங்க நேபுகாத்நேச்சர் அவர் மீண்டும் 2வது வாய்ப்பை கொடுக்கிறார். 2வது வாய்ப்பை கொடுக்கும் பொழுது மீண்டும் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, 15ஆம் வசனம், இப்பொழுதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்பூர் முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்கள் ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். மீண்டும் இன்னொரு வாய்ப்பை கொடுத்து
பாவம் செய்யும்படியான நயங்காட்டுதலை இங்க நேபுகாத்நேச்சர் சொல்லி கொண்டிருக்கிறான். இன்னொரு கேள்வியும் கேட்கிறான், நீங்க வணங்கலைன்னு சொன்னா எரிகிற சூழலிலே போடப்படுவீர்கள், உங்களை யார் என்கிட்ட இருந்து காப்பாற்றப்பட முடியும் என்ற கேள்வியை கேட்கிறான். தன்னை தேவனாக நேபுகாத்நேச்சர் உயர்த்துகிறான். தன்னை வல்லமை மிக்கவனாக அதிகாரம் மிக்கவனாக ராஜா தன்னை உயர்த்துகிறான். இப்ப அடுத்து அவங்க சொல்றாங்க பாருங்க, 16ஆம் வசனம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. இங்க ராஜாவேன்னு சொல்ல கிடையாது, பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. நேபுகாத்நேச்சாரே, எந்த பயமும் இல்லாமல் தைரியத்தோடு 3 பேர் சொல்றாங்க, நீங்க ஒரு வாய்ப்பு கிடையாது, 2 வாய்ப்பு கிடையாது, 1,00,000 வாய்ப்பு மீண்டும் மீண்டும் கொடுத்தாலும் ஒருபோதும் நீ நிறுத்திய சிலையை வணங்க மாட்டோம். இதை குறித்து நாங்க உன்னோட கூட பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நான் உனக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிறோம், எங்களுடைய தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான் மிக உத்தமமான காரியம். நல்ல கவனிக்கல, இந்த 3 பேரும் எளிமையா பாவம் செஞ்சிருக்க முடியுங்க. இந்த 3 பேரும் ஒருவேளை சொல்லி இருக்கலாம், நாம் அந்நிய நாட்டில் வாழ்றோம்ப்பா, எருசலேமில் வாழ்ந்தா கூட பரவாயில்ல, நம்ம வாழ்றது அந்நிய நாட்டில், ஏன் ராஜாவை பகைச்சிக்கணும், ராஜா சொல்றது போல என்ன செஞ்சிடலாம், வணங்கிட்டு போயிடலாம்னு சொல்ல கிடையாது. அல்லது நாம் இங்கு ஒரு முக்கிய பதவியில காணப்படுறோம், ராஜாவை எதிர்த்துட்டு செத்து போய் ஏன் இந்த பதவியை இழக்கணும் என்று அவங்க சொல்லியிருக்கலாம். அல்லது விக்கிரகம் தானே, விக்கிரகம் ஒரு பொருட்டு கிடையாது, சிலை தானே, சிலையை வணங்குறதுனால போய் என்ன, சிலையை வணங்குறதுனால நான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட முடியாது. இல்லை, கடவுள் இருக்கிறா, இந்த சிலையை வணங்குறதுனால என்னப்பா விளைவு ஏற்பட போகுது, ஒரு 5 நிமிஷம் தானே, சிலையை வணங்கிட்டு போயிருக்க வேண்டியதுதான், இப்படி சொல்லியிருக்கலாம். அல்லது அவங்க எல்லாரும் வணங்குறாங்க, நாம மட்டும் ஏன் வணங்காம இருக்கணும், ஒட்டுமொத்த நாடுகளும் வணங்குறாங்க, நாம மட்டும் ஏன் வணங்காம இருக்க முடியும், நாமளும் வணங்கலாம் அவங்களோடு கூட சேர்ந்து சொல்லியிருக்கலாம். அல்லது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு கூட சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த யூதர்களும் அங்கு வணங்கினார்கள். ஒருவேளை சொல்லியிருக்கலாம், நம்முடைய சொந்த ஜனங்களே வணங்குறாங்க, நாம ஏன் வணங்காம இருக்கிறோம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த எல்லா பாவ சோதனைகளையும் மனதிலே அவர் வைக்கவே கிடையாது. அவருடைய ஒரே நோக்கம், வேதம் சொல்கிறது, தேவன் இங்கு இருக்கிறார், தேவனுக்கு மட்டுமே கீழ்ப்படிய வேண்டும். சூரியனை வணங்கக்கூடிய மக்களும் அங்கு இருக்கிறார்கள், பாகாலை வணங்கக்கூடிய மக்களும் அங்கு இருக்கிறார்கள், பெண் தேவதையை வணங்கக்கூடிய மக்களும் அங்கு பணிந்து கொண்டிருக்கிறார்கள், மெய்யான யெகோவா தேவனை வணங்குகிற யூதர்களும் அங்கு பணிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த உலகமே கடவுளை எதிர்த்தாலும், ஒட்டுமொத்த உலகமே சத்தியத்தை நிராகரித்து விக்கிரகத்தை வணங்கினாலும் நாங்கள் ஒருபோதும் வணங்க முடியாது. ஒட்டுமொத்த உலகமே எதிராக எங்களுக்கு சென்றாலும், நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டாலும், நாங்கள் மகிழ்ச்சி படுத்தப்பட வேண்டிய நபர் தேவன் மட்டுமே, நாங்கள் கீழ்ப்படிய வேண்டிய நபர் தேவன் மட்டுமே என்ற விசுவாசம், தைரியம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு காணப்பட்டது. தைரியத்திற்கு என்ன காரணம்? ஆயிரக்கணக்கான மக்களுடைய தலைகள் கீழே மண்டியிடப்பட்டிருக்கிறது, 3 தலைகள் மட்டுமே நிமிர்ந்து இருக்கிறது. என்ன காரணம்? விசுவாசம். அந்த விசுவாசம் எங்கிருந்து வந்தது? அந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து கொடுக்கப்பட்டது. இந்த 3 பேருக்கு தெரியும், தேவனுடைய நியாய பிரமாணம் சொல்கிறது விக்கிரகத்தை வணங்கக்கூடாது, ஒரே தேவன் என்று சொல்கிறது, அந்த சிலையை உண்டு பண்ணவோ வணங்கவோ கூடாது என்று சொல்கிறது. ஒருவேளை நாம் அதை மீறினால் நியாய பிரமாணத்தை மீறுகிறோம், நியாய பிரமாணத்தை மீறுவது பாவம், பாவத்தினுடைய விளைவு தேவ கோபாக்கனை, தேவனை எதிர்த்து நம்மால் வாழ முடியாது என்ற நினைவுகள் இந்த 3 காணப்பட்டது. நல்ல கவனிக்கல, ராஜா நின்று கொண்டிருக்கிறார், அதிகாரிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள், இந்த 3 பேருடைய சொந்த யூத ஜனங்களும் அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள், மற்ற அந்நிய நாடுகளில் சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த மக்களும் அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் விக்கிரகத்தை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 3 மனிதர்கள் மட்டுமே தேவனை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். எருசலேம் நாடா இருந்தாலும் சரி, அந்நிய நாடா இருந்தாலும் சரி, எங்கு சென்றாலும் கடவுள் அங்கு இருக்கிறார்.
கடவுளை ஆராதிக்காம, அவர் கனப்படுத்தாம, அவரை உயர்த்தாம, அவரை மகிமைப்படுத்தாம, அவருடைய வார்த்தை கீழ்ப்படியாம எப்படி இருக்க முடியும் ஒரு விசுவாசியினால? ராஜாவுக்கு பயப்படுவதை காட்டிலும் இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்தார்கள். எப்படி தைரியமா நிற்க முடிஞ்சது? ஒரே விஷயம்தான், மனித பயம் இவர்கள் கிடையவே கிடையாது. அது நேபுகாத்நேச்சாரா இருந்தாலும் சரி, பார்வோனா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ராஜாவா, கொடூரமான ராஜாவா இருந்தாலும் சரி, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அதிகாரமிக்க ராஜாவா இருந்தாலும் சரி, பயப்பட வேண்டிய ஒரே நபர் கடவுள் மட்டுமே, கடவுளுடைய வார்த்தை மட்டுமே. இந்த மூவரும் வேதத்தை கனப்படுத்தினார்கள், வேதாகமத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். இந்த 3 பேருக்கு தெரியும் விக்கிரகத்தை வணங்குவதனுடைய விளைவு என்ன என்பதை இவங்க மோசேயினுடைய ஆகமங்களை வாசிச்சிருக்கிறாங்க. இந்த மூவருக்கும் ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் தெரியும். மோசே மலையிலிருந்து இறங்கி வருவதற்கு முன்பாக ஆரோன் அவசரப்பட்டு பொன்னினால் செய்யப்பட்ட கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி வணங்கும் பொழுது அங்க தேவன் ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று போட்டார். இவங்களுக்கு தெரியும் விக்கிரக ஆராதனையினுடைய மோசமான ஆபத்தான நிலை என்ன என்று சொல்லி தெரியும். இவங்க ஒருபோது வேதாகமத்தை திரித்தெல்லாம் விசுவாசிக்கல. சிலையை வணங்கிட்டா என்ன, இந்த வாட்டி வணங்குவோம், உடனே நம்ம ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் சிலைக்கு முன்பாக மண்டியிடுவோம், மீண்டும் நம்ம வீட்டுக்கு போய் முழங்கால் கூட ஜெபம் பண்ணி இதுக்காக பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ளலாம். அப்படியெல்லாம் அந்த 3 பேர் நினைக்கவே கிடையாது. 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அவன் என்னை கொன்று போட்டாலும் அந்த 5 நிமிஷத்துல நான் இயேசுவை மகிமைப்படுத்தணும். அந்த 10 நிமிஷத்துல நான் தேவனை மகிமைப்படுத்தணும். தேவனை இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு நான் காண்பிக்கணும். நான் ஒரு கிறிஸ்துவன் என்பதை காண்பிக்கணும். இயேசு எனக்காக மரிச்சார் என்பதை காண்பிக்கணும். இயேசு மட்டும்தான் எனக்கு முக்கியம் என்பதை காண்பிக்கணும். நான் வேதத்திற்கு மட்டும்தான் கீழ்ப்படிவேன் என்பதை என்னுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உற்றாருக்கும் நான் காண்பிக்கணும். அது மாத்திரமல்ல, இவர்கள் தேவன் யார் என்பதை அறிந்திருந்தார்கள். படிக்கிறோம் பாருங்க, 17ஆம் வசனம். ராஜா கேட்கறான், என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் சொல்லி கேட்கிறான். 3 பேர் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த 3 பேருக்கும் தெரியும், நாங்க ஒருவர் ஆராதிக்கிறோம், அவர் ஒருத்தர் தான் தேவன், அவர் மட்டும்தான் ஆராதனைக்குரியவர். ஏன்? அவர் மட்டும்தான் 6 நாளைக்குள்ளே முழு உலகத்தை படைச்சவர். அவர் மட்டும்தான் ஆபிரகாமை அழைத்தவர். அவர் மட்டும்தான் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தவர் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் மட்டும்தான் சகல கணத்திற்கும் வல்லமைக்கும் பாத்திரம் உள்ள கடவுள் என்பது அந்த 3 பேருக்கு தெரியும். தேவனை பற்றிய உயர்வான சிந்தனை இந்த 3 பேருக்கு காணப்பட்டுச்சு. ஏன் விக்கிரகத்தை வணங்கல இவங்க? ஏன் பாவ சோதனையை மேற்கொண்டாங்க? ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் ராஜாவை எதிராக நிற்கும் பொழுது தைரியமா எது நிற்க வச்சது? விசுவாசம். யார் மீது இருந்த விசுவாசம்? கடவுள் மீது இருந்த விசுவாசம். கடவுள் யார்? என்னை அழைச்ச, ரட்சித்த, மீட்டுக்கொண்ட, என்னை பரிசுத்தப்படுத்துகிற, என்னை காப்பாற்றுகிற, பராமரிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்ற அந்த விசுவாசம், வைராக்கியம் இந்த 3 நபர்களுக்கும் காணப்பட்டுச்சு. சொல்றாங்க பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற யாருடைய தேவன்? நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன். அந்த உறவு, கடவுளுக்கும் அவர்களுக்கும் இடையே உள்ள உறவை குறித்து அவங்க பேசுறாங்க. அவங்க தேவன் யாரோ ஒரு தேவன் இல்லப்பா, அவங்க எங்களுடைய தேவன், எங்களை படைத்து மீட்டு கொண்ட தேவன், எங்களை தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றின எங்கள் பிதாவாகிய தேவன், அவர் எங்களுடைய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய தேவன், அவர் எங்களுடைய தேவன். எங்களுடைய தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். அந்த ஃபெய்த் பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்னு சொல்லி பாருங்க. எருசலேமை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அந்நிய நாடு, அந்நிய ராஜா, அந்நிய மக்கள் கூட இருந்த யூத ஜனங்களே துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. வெறும் 3 பேர் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டார்கள். விசுவாசம் எந்த அளவுக்கு மேன்மையானது! தேவனுடைய குணாதிசயங்களை அறிவது என்பது மிக மிக அவசியம். நம்முடைய வாழ்வில கடவுள் எப்படிப்பட்ட கடவுள், அவர் யார் என்பதை அறிந்து கொள்வதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கான அஸ்திபாரமாக இருக்கிறது. தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளாம ஒருபோது பாவத்தை மேற்கொள்ளவே முடியாது. தேவன் எப்படிப்பட்ட கடவுள் என்பதை அறிந்து கொள்ளாம பாவ சோதனைகளுக்கு விலகி ஓட முடியாது. நாம் ஆராதிக்கிற தேவன் சொல்றார், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன்.
சர்வ வல்லமையுள்ள தேவன். யாருக்கு முன்னாடி அறிக்கை செய்கிறார்? இந்த மூவரும் யாருக்கு முன்பாக அறிக்கை செய்கிறாங்க? அந்நிய ராஜா, ஆயிரக்கணக்கான மக்கள், தன் சொந்த யூத ஜனங்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக இந்த மூவரும் தைரியமாய் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள கடவுள். கடவுள் எப்படிப்பட்ட தேவன் என்பதை தைரியமாய் அங்க பிரசங்கிக்கிறார்கள், அங்க தைரியமாய் அறிவிக்கிறார்கள். தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பது இவங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மூணு பேருக்கும் கடவுள் 5 ஆகமங்களிலும் தன்னை குறித்து வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி. ஈசாக்கு சொல்றார், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். 48ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாக்கோபு அங்க சொல்றார் பாருங்க. யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன். கடவுள் ஆதி முதற்கொண்டு தன்னை வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பது அவர் ஒருவரே சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த வல்லமையை ஒருபோதும் தடுக்க முடியாது. யோபு 42:2 சொல்கிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நாம் தேவனுடைய வல்லமையை படைப்புல பார்க்க முடியும், அவருடைய வார்த்தையின் வல்லமையை பார்க்க முடியும். வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. வானம் உண்டாக்கணும்னு சொல்லி சொன்னார், வானம் உண்டாயிற்று. பூமி, சூரிய, நட்சத்திரங்கள், மில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள், பால்வெளி அண்டங்கள் உண்டாக கடவுள் என்ற ஒரே வார்த்தையை சொன்னார், எங்கிருந்து உண்டாயிருக்கும்? கடவுளுடைய வல்லமை, வாயின் வார்த்தையின் வல்லமை அந்த அளவுக்கு மேன்மையானது. அவர் ரட்சிப்பில் வல்லமையானவர், பாவியை மீட்பதற்கு வல்லமையானவர். அவர் எல்லா ராஜாக்கள் மீதும் அதிகாரம் உள்ள கடவுள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு கடவுளை பற்றிய உயர்வான சிந்தனை காணப்பட்டது. இந்த 3 பேருக்கும் ஆதியாகமத்தினுடைய வரலாறு தெரியும். கடவுள் எப்படி படைச்சார் என்பது தெரியும். கடவுள் 6 நாளுக்குள்ள எவ்வாறு உண்டாக்கினார் என்பது தெரியும். 400 ஆண்டு காலமாக அடிமைப்பட்டு காணப்படுகிற இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையான நேபுகாத்நேச்சரை விட கடினம் உள்ள ராஜாவாகிய பார்வோன் கிட்ட இருந்து எப்படியெல்லாம் விடுவிச்சார் என்பதை இந்த 3 பேருக்கும் தெரியும். செங்கடலை எப்படி பிளந்தார் என்பதையும் இந்த 3 பேருக்கும் தெரியும். 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கையில் 20 லட்சம் மக்களை வழிநடத்தின கடவுள் எப்படிப்பட்ட வல்லமையான கடவுள் என்பது இந்த 3 பேருக்கு தெரியும். எரிகோ கோட்டையை சுற்றி வர செய்து விழச் செய்த இந்த தேவனுடைய வல்லமை இவர்களுக்கு தெரியும். அந்நிய ராஜாக்களை தோற்கடித்து கானான் தேசத்தை மக்களுக்கு கொடுத்த தேவனுடைய வல்லமை பற்றி இவர்களுக்கு தெரியும். ஆக மொத்தம் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு கடவுளை பற்றி எப்படி தெரியும்? வேதத்தின் மூலமாக, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட 5 ஆகமங்கள் மூலமாக கடவுள் யார் என்பதை வாசித்து விசுவாசித்து அதை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினார்கள். யோபு 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது. யோபு 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர், அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? யோபு சொல்றார், கடவுள் வல்லமையான கடவுள், அவருக்கு எதிராக வாழ்ந்து சாதிச்சவன் யார் இருக்கா உலகத்தில்? ஒருத்தருமே கிடையாது. எரேமியா 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் மீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. 18ஆம் வசனத்தில் பாருங்க, கடைசியில், சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனுக்கு அவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரிகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. அந்த வல்லமையுள்ள தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அளிக்கும்படி எல்லா மனிதரையும் இப்பொழுது கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அதிக உபத்திரவத்தில் வாழக்கூடிய விசுவாசிகள் நாம் தேவனை பற்றி சிந்திக்க வேண்டிய காரியம், நம்மை அழைத்த கடவுள் சர்வ வல்லமையுள்ள கடவுள்.
அவர் அனுமதி இல்லாமல் உபத்திரவங்கள் வராது. அவர் அனுமதி இல்லாமல் வியாதிகளும் போராட்டங்களும் வராது. அவர் அனுமதிக்கிறார். காரணம், அவர் வல்லமையுள்ள கடவுள். அந்த வல்லமை எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய மனிதன் இதுவரைக்கும் பிறக்கவில்லை, இனிமேலும் பிறக்கவில்லை. அவர் ஒருவரே உயர்ந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை ஒட்டுமொத்த கூட்டத்திற்கு முன்பாக 3 பேரும் அறிக்கை செய்கிறார்கள். நாம் அறிக்கை செய்கிறோமா? நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக நான் ஆராதிக்கிற கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் என்பதை அறிக்கை செய்கிறோமா? தேவன் மட்டுமே ஆராதனைக்குரியவர். தேவனுக்கு முன்பாகவே நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு அவரை ஆராதிக்க வேண்டும். சங்கீதம் 99:5 நம்முடைய தேவனாய் கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே படியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். ரோமர் 14:11 அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஒட்டுமொத்த முழங்கால்களும் ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடப் போகிறது. அழகவனியில இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஆதாம் முதல் கடைசி மனுஷன் வரைக்கும் ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக மண்டியிடப் போகிறோம். பூமியில் வாழும் பொழுது தாழ்மையோடு மனம் திரும்புதலோடு நீங்களும் நானும் இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிடவில்லை என்றால், இயேசுவுக்கு முன்பாக நாம் உயிரோடு இருக்கும் பொழுது தாழ விடவில்லை என்றால், ஒரு நாள் நியாய தீர்ப்பில் நமது முழங்கால்கள் உடைக்கப்படும். அப்பொழுது தானாக நாம் மண்டியிட போகிறோம். அது மாத்திரமல்ல, இவங்க சொல்றாங்க பாருங்களேன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். முதல்ல தேவனை பற்றிய அறிவு. இப்ப அடுத்த விஷயம், அந்த தேவன் எங்களை தப்புவிக்கவில்லை என்றாலும் விடுவிக்காமற் போனாலும் இங்குதான் விசுவாசம் வெளிப்படுகிறது. அற்புதங்களை கண்டு அதிசயங்களை கண்டு கடவுளை ஆராதிப்பது கிடையாது. கடவுள் எனக்கு இதை செஞ்சா நான் கடவுளை தொழுது கொள்வேன், கடவுள் இதை எனக்கு காண்பிச்சா, இதை எனக்கு கொடுத்தா நான் சர்ச்சுக்கு போவேன், கடவுள் என் வியாதியை மன்னிச்சா நான் தேவனுக்கு ஆராதனை செலுத்துவேன். இதெல்லாம் விசுவாசம். கடவுள் கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும், அவர் விடுவித்தாலும் விடுவிக்காமற் போகவில்லை என்றாலும், நாங்கள் ஆராதிக்கக்கூடிய கடவுள் அவர் ஒருவர் மாத்திரமே. அதான் யோபு சொல்ற, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இதுதான் விசுவாசம். நீங்க பார்க்கிற விஷயம், தேவன் சர்வ வல்லவர். இரண்டாவது விசுவாசி காரியம், தேவன் சர்வ இறையாண்மை உள்ளவர். கடவுள் எல்லாரையும் ஆளுகை செய்கிற கடவுள். இங்க சொல்றாங்க பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற கடவுள் எரிகிற அக்கினை சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் தப்புவிப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்கள் தேவன் அக்கினியின் மீது அதிகாரம் உள்ளவர். அவர் நெருப்பை உண்டாக்கிறவர். இதெல்லாம் நெருப்பு கொழுந்து விட்டு எரியக்கூடிய சூரியனையே தம்முடைய வாயின் வார்த்தை மூலமாய் உண்டாக்கி இன்றைக்கும் பிடித்து கொண்டிருக்கிறார். படைப்புகள் மீது அவர் ஆளுகை உள்ள கடவுள். உன்னை படைத்தது அவர்தான். ஒட்டுமொத்த உலகத்தையும் அனைத்து உயிரினங்களையும் படைத்தது எங்கள் தேவன். அது மாத்திரமல்ல, உன் கையிலிருந்து என்னை விடுவிக்க அவர் வல்லமையுள்ள கடவுள். அப்படின்னா நேபுகாத்நேச்சாரே, உன்னையும் அவர்தான் ஆளுகை செய்தார். உன்னையும் எங்கள் தேவன் தான் ஆளுகை செய்கிறார். நம்முடைய மகிமைக்கென்று பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் சர்வ இறையாண்மை உள்ள தேவன். அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். தமக்கு சித்தமான யாவையும் அவர் செய்கிறார். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். 4ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேல் 4:35. தானியேல் 4:35. இதே நேபுகாத்நேச்சரை இங்க சொல்றான். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி, என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். உபத்திரவத்தின் ஊடாக சென்று கொண்டிருக்கிற ஒரு விசுவாசி, சோதனைக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிற விசுவாசி செய்ய வேண்டிய காரியம், கடவுளை நோக்கி பாருங்கள். உங்கள் நண்பர்கள் கைவிடலாம், குடும்பம் எதிர்க்கலாம், உறவினர்கள் பகைக்கலாம். எல்லாரும் பகைத்தாலும் தைரியமாக தேவனுக்கென்று நில்லுங்கள், இயேசுவுக்காக நில்லுங்கள். எப்பொழுது இருக்க முடியும்? நாம் ஆராதிக்கிற கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் என்பதை அறிந்தால் மட்டும்தான்
விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட முடியும். மூன்றாவது மிகப்பெரிய மீட்பு. இங்க 19ஆம் வசனம், அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடுங்கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாக அவருடைய முகம் வேறுபட்டது. இந்த மிகப்பெரிய ஒரு அழிவின் விளிம்பில் மூவரும் நின்று கொண்டிருக்கிறார். சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கலாம் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து ஆபத்தினுடைய இந்த தீவிர தன்மை இங்கு அதிகரிக்கிறது. ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு கடவுள் அறிக்கை செஞ்சிருக்கலாம் 3 பேரும். சூளையை பார்க்கும்போது மனசு மாறி இருக்க முடியும். ஐயோ சூளை பயங்கரமா இருக்கே, நான் இப்போ வணங்கிறேன்னு சொல்லி எங்கள் மனம் மாறலை. அடுத்த விஷயம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவளை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷர் கட்டளையிட்டாங்க. கை கால்களை கட்டும் போதாவது அவங்க என்ன செஞ்சுருக்கணும், மனசு மாறி இருக்கலாம். விட்டுருங்க, பயமாக இருக்குன்னு சொல்லி கடவுளை மறுதளிச்சிருக்க முடியும். கை காலை கட்டுறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க. அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும், ஏன் தனியாக கட்டாமல் பாகையோடும் சால்வையோடும் வஸ்திரத்தோடும் சேர்த்து கட்டுறாங்க? இவைகளெல்லாம் நெருப்பை இன்னும் அதிகப்படுத்தும். விரைவில் சாம்பலாக்கக்கூடிய சாதனங்கள் இந்த சால்வைகளும் பாகைகளும் வஸ்திரங்களும். எரிகிற அக்கினி சூளை நடுவிலே போடப்பட்டார்கள். நலகுனியில் கட்டும் போது என்ன நினைச்சிருப்பாங்க? 3 பேரும் நெருப்பு பக்கம் தூக்கிட்டு போகும்போது என்ன நினைச்சிருப்பாங்க? என்ன கடவுளை விடுதலை செய்யல, கடவுள் ஏன் இன்னும் விடுவிக்கல, நெருப்பு மேல தூக்கி போடுற அந்த நேரத்தை என்ன நினைச்சிருப்பாங்க? இப்ப நெருப்பு நடுவில் தூக்கி போட்டாச்சு. நான் தெய்வனை மறுதளிக்கவே கிடையாது. ஏன் தெரியுமா? மரணத்திற்கு பிறகு உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்பதை விசுவாசித்தார்கள். நெருப்பு தானே. சப்போஸ் கடவுள் காப்பாற்றலைன்னு சொன்னா ஒரு 5 நிமிஷம் வெந்து உபத்திரப்பட்டு சாம்பலா போயிடுவோம். ஆனா எங்க ஆத்துமாவை யாரால் அழிக்க முடியாது. சரீரத்தை சாம்பலாக்க முடியும், ஆனா நீ 700 கோடி மடங்கு வெப்பத்தை அதிகரிச்சாலும் என் ஆத்துமாவை நீ தொடக்கூட முடியாது. அந்த ஆத்துமா கடவுள்கிட்ட போயிடும். எவ்வளவு மேன்மையான ஒரு விசுவாசம். 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தூக்கி போட்ட நபர்கள் சாம்பலாகி போயிட்டாங்க. இவனை கட்டி தூக்கி உள்ள போட்ட நபர்கள் வெப்பம் தாங்காம அனல் அடிச்சு செத்து போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வெப்பம், மிக மோசமான ஒரு சூளை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். இப்போ அடுத்து நடக்கக்கூடிய விஷயம், நேபுகாத்நேச்சார் ஒரு விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்படுறான். அவன் கேட்குறான், மந்திரிமார்களை கூப்பிட்டு கேட்குறான், 3 பேர் தானே கட்டி போட்டீங்க, 3 பேரை கட்டி நெருப்பில் போட்டீங்க, 4 பேர் எப்படி அங்கே இருக்கிறாங்க? எப்படி 4 பேர் அங்கே இருக்கிறாங்க? 4வது மனுஷனை பார்க்கும்போது தேவகுமாரனுடைய சாயலை நான் பார்க்கிறேன்னு சொல்லி சொல்றான். கீழே வாசிக்கும் போது அவன் தேவனுடைய தூதன் போல இருக்கிறான்னு சொல்லி பிரமிக்கிறான். நேபுகாத்நேச்சார் ஆச்சரியப்படுறான். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய், நல்ல கவனிங்க, விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். உலாவுகிறது என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் they were walking, நடந்தார்கள் சொல்லி அர்த்தம். இப்போ கட்டினாங்க, எப்படி நடக்கிறாங்க? கட்டி தானே போட்டாங்க. இங்கே அடிக்கடி ஒரு வார்த்தை வருது, கட்டினார்கள் கட்டினார்கள் கட்டினார்கள். ஆனால் இங்கே படிக்கிறோம் நடந்தார்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த 3 பேருடைய கட்டுகள் கலற்றப்பட்டது, விடுதலையாக்கப்பட்டார்கள், நடந்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி சாத்தியம்? எப்படிங்க முடியும்? எப்படி சாத்தியம்? இந்த 3 பேருடைய விடுதலைக்கு யார் காரணம்? இந்த 3 பேருடைய கட்டுகளை அவிழ்த்து விட்டு நடக்க வச்சது யார்? இந்த 3 பேருக்கு எது நம்பிக்கை? எது நம்பிக்கை? எந்த மனிதனும் ஒருபோது நெருப்புக்குள்ள வர முடியாது. நெருப்புக்குள்ள வந்தாலும் அவனும் செத்து போயிடுவான். யார் காப்பாற்றப்பட முடியும்? ஒரே நம்பிக்கை தான், நெருப்பை உண்டாக்கின கடவுள் மட்டும்தான் ஒரே நம்பிக்கை. படைத்த தேவன் மட்டும்தான் அந்த 3 ஒரே நம்பிக்கை. அவர்களை காப்பாற்றுவார். அவர் படைத்தவர், அவர் ஆளுகிறவர்,
அவர் காப்பாற்றவில்லை என்றாலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் ஆளுகிறவர், அவர் சித்தத்தின்படி செயல்படுவார். 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றார். இங்கதான் நம்ம பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவனுடைய வெளிப்பாட்டை படிக்கிறோம். இறையில் கிறிஸ்டோபோனின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டோபோனி அப்படின்னா இயேசு உலகத்திற்கு மனிதனாய் பிறப்பதற்கு முன்பாகவே பழைய ஏற்பாட்டில் அவர் மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். தூதனாக தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். அநேக இடத்துல ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது மம்ரே சமபூமியில 3 மனிதர்கள் ஆபிரகாமை சந்திக்கிறார்கள். அதில் ஒரு நபர் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது மாத்திரமல்ல, யோசுவா 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது யோசுவாவுக்கு முன்பாக உருவின பட்டயத்தை பிடித்து கொண்டிருந்த கர்த்தருடைய சேனாதிபதி நின்று கொண்டிருந்தார். அவர் இயேசு கிறிஸ்து. மோசேக்கு முச்சடியிலே வெளிப்பட்ட அந்த மகிமையின் தேவன் அவர் இயேசு கிறிஸ்து. ஏசாயா உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மீது தரிசித்த அந்த பரிசுத்தமான தேவன் அவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்த ஒரு பலவீனமான மனிதன் அல்ல. அவர் ஆதி காலத்தில் நித்தியமாய் பிதாவோடு கூட இருந்த தேவன். அவர் நித்தியமானவர். அவர் தேவகுமாரன். அந்த இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். விடுதலை எவ்வாறு கிடைக்கும்? மீட்பு எவ்வாறு கிடைக்கும்? இங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆராதனை ஒருவருக்குரியது மட்டும்தான். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றார், இயேசு கிறிஸ்து ஆராதனைக்குரியவர் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தேவன் சொல்லி அர்த்தம். தோமா இயேசுவை பணிந்து கொள்கிறார். இடத்துல இயேசு கிறிஸ்து தோமாவை பார்த்து சிட்சிக்கல. என்ன தோமா, ஒரே தேவனை வணங்கணும், நீ ஏன் என்ன வணங்குறன்னு சொல்லி சிட்சிக்கல. அந்த ஆராதனையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இயேசு ஆராதனைக்கு அவர் பாத்திரம் உள்ள கடவுள். கொரிந்து திருச்சபை கிறிஸ்துவை பணிந்து கொண்டது. வெளிப்படுத்தின விசேஷம் இயேசு கிறிஸ்து தொழுது கொள்ளப்பட்டார். திருச்சபையினுடைய ஒரே பிரதானமான நோக்கம் திரியேக தேவனை ஆராதிப்பது, தொழுது கொள்வது, இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பது, மகிமைப்படுத்துவது. வாழ்க்கையில நீங்கள் தேவனை ஆராதிக்கிறீர்களா? எப்படி ஆராதிக்க முடியும்? சுயத்தின்படி ஆராதிக்க முடியாது. நான் நினைச்ச விதமாக ஆராதிக்க முடியாது. கடவுளை கடவுளாக கடவுள் ஏற்படுத்தின விதத்தில், கடவுள் நியமித்த நியமத்தின்படி, கடவுளுடைய நாளில் கடவுளுடைய மக்களோடு சேர்ந்து மட்டும்தான் கடவுளை ஆராதிக்க முடியும். தனியா ஆராதிக்க முடியாது. வீட்டில் ஆராதிக்க முடியாது. தேவன் ஏற்படுத்திய நாள் அது பரிசுத்த கர்த்தருடைய ஓய்வு நாள். அது ஞாயிற்றுக்கிழமை, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். அந்த நாள் சர்வ வல்லவரையும் இறையாண்மை உள்ளவரையும் ஆராதிக்க வேண்டிய நாள். அதற்கு மட்டும்தான் கடவுள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். ஒன்றுக்குமே கிடையாது. நம்முடைய சுயத்தின்படி நம்முடைய நேரத்தை செலவழிக்க, நம்மை திருப்திப்படுத்த, நம்மை மகிழ்விக்க அந்த நாளை கடவுள் ஏற்படுத்த கிடையாது. அந்த நாள் ஏற்படுத்தப்பட்ட ஒரே நோக்கம் அவர் மகிமைப்பட வேண்டும், அவர் ஆராதிக்கப்பட வேண்டும். வாழ்க்கையில ஒவ்வொரு வாரமும் கடவுள் கிருபையாய் கொடுக்கிறார் என்றால் தேவன் நல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இங்கு நடந்த நிகழ்ச்சிகளை போல சோதனைகள் வரும். ஞாயிற்றுக்கிழமையிலே கடவுளை ஆராதிக்காதபடிக்கு வேலைகள் வலுவாக இருக்கும். மனிதர்கள் உங்களை மயக்குவார்கள். மனிதர்கள் உலகத்தினுடைய இச்சைகளை காண்பித்து இந்த உலகத்தின் எல்லா விதமான பாவ நிகழ்ச்சிகளுக்கும் அழைப்பு கொடுப்பார்கள். கேள்வி, அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இந்த நிகழ்ச்சியை கடவுள் நமக்கு உதாரணமாக வைத்திருக்க, எச்சரிப்பாக வைத்திருக்கிறார். ஒருவேளை அந்த அப்படிப்பட்ட சோதனையிலே அங்கே வந்த யூதர்களை போல தேவனை மறந்து மண்டியிட்டு சிலையை வணங்குகிறீர்களா? அல்லது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல நாங்கள் ஆராதிக்கிற தேவனை மட்டுமே நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று அறிக்கை செய்கிறீர்களா? உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். இந்த 3 பேரோடு ஒரு நபர் இருந்தார். அவர் தேவகுமாரன், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நெருப்பின் நடுவே உலாவுகிறார் என்றால் இயேசு கிறிஸ்து படைத்தவர். இயேசு கிறிஸ்து நெருப்பின் மீது அதிகாரம் உள்ளவர், சூரியன் மீது அதிகாரம் உள்ளவர். அவர் ஒருவரை மீட்க, விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இவர்கள் கால்கள் கட்டவிழ்க்கப்பட்டது, விடுதலையாக்கப்பட்டார்கள் இந்த நெருப்பில் இருந்து. ஆனால் இதை விட மிகப்பெரிய ஒரு நெருப்பு காத்து கொண்டிருக்கிறது. அந்த நெருப்பு இப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கிறது.
இயேசுவை அறியாமல் மனம் திரும்பாமல் மரிக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த கந்தகமும் அக்கினியும் உள்ள அக்கினி ஜுவாலை என்ற நெருப்பிலே போடப்படுவார்கள். அது 7 மடங்கு அல்ல, 700 கோடி மடங்கை விட தேவ கோபத்தினால் சூடாக்கப்பட்டு வைத்துக் கொண்டிருக்கிறது. நரகத்தின் வாசனையை உணர்கிறீர்களா? வேதத்தை வாசிக்கும் போது, நரகத்தை படிக்கும் போது நரகத்தில் அழுகிற குரல் கேட்குதா? நரகத்தில் தேவ கோபத்தை சகிக்க முடியாமல், மீட்கப்பட முடியாமல், இனி விடுதலையே இல்லாமல் துவண்டு கொண்டிருக்கிற, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுடைய குரல் கேட்கிறதா? நீங்கள் மரித்தால் எங்கு செல்ல போகிறீர்கள்? நெருப்புக்கு பயந்துட்டு நீங்க தேவனை மறந்து விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருக்கிறீங்க. நியாய தீர்ப்புல கடவுள் நெருப்புல போட போறார், என்ன செய்வீங்க? உங்களை மயக்கிற நபர் ஒருபோதும் உங்களை காப்பாற்றப்பட முடியாது. உங்களை யார் பாவ சோதனைக்குள்ளாக விழச் செய்து கடவுளை விட்டு விலக செய்கிறார்களோ அவர்களால் உங்களை காப்பாற்றப்பட முடியாது. நரகம் காத்து கொண்டிருக்கிறது. மனம் திரும்பலன்னு சொன்னா விளைவு ரொம்ப படுமோசமான ஒன்று. ஒருவேளை இந்த 3 பேரும் தேவனை மறுதலித்து சிலையை வணங்கி இருப்பாங்கன்னு சொன்னா தங்களுக்குள் வாசமா இருக்கிற பரிசுத்தாவை துக்கப்படுத்தி இருப்பாங்க. தன் ரட்சிப்பின் நிச்சயத்தை இழந்து போயிருப்பார்கள். இந்த வாழ்க்கையில நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வி, நீங்கள் தேவனை ஆராதிக்கிறீர்களா? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்று அறிந்திருக்கிறீர்களா? உலக ஆஸ்திகளும் இச்சைகளும் உங்கள் குடும்பமும் நண்பர்களும் உறவினர்களும் பாவ ஆசை உங்களுக்கு காட்டும் பொழுது அதை எதிர்த்து போராடி விட்டு விலகி ஓடுகிறீர்களா? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை உங்களை தாக்கும் பொழுது சிலுவையை நோக்கி பார்க்கிறீர்களா? உங்களை சுற்றி இருக்கிற அனைவருமே தேவனுக்கு எதிராக நின்றாலும், அனைவருமே பாவத்தை செஞ்சாலும் நீங்கள் உறுதியாய் தேவனுக்காக நிற்கிறீர்களா? இயேசுக்காக நிற்கிற ஒவ்வொரு விசுவாசிக்காகவும் இயேசு நிற்கிறார். சத்தியத்துக்காக நிற்கிற, சத்தியத்திற்காக போராடுகிற, உயிரே போனாலும் இயேசுவை ஆராதிக்காமல் இருக்க முடியாத ஒவ்வொரு மெய்யான விசுவாசியோடும் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். அவர் இம்மானுவேலாக இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சோதனைகள் மத்தியிலே, உபத்திரவங்கள் மத்தியிலே, வியாதிகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே அவர் இன்றைக்கும் தன் சபையை வழிநடத்தி தன் சபையோடு அவர் இருக்கிறார். அவருடைய விசுவாசம் எவ்விதமாக இருக்கிறது? மனம் திரும்புங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள், இயேசுவை விசுவாசியுங்கள், இயேசுவை ஆராதியுங்கள். இயேசு மட்டுமே எல்லா ஆராதனைக்கும் தகுதியானவர். தேவரீர் சகல கணத்தையும் வல்லமையும் மகிமையை பெற்றுக்கொள்ள பாத்திரனாய் இருக்கிறீர். அந்த தேவ ஆட்டுக்குட்டி சகல கணத்தையும் வல்லமையும் மகிமையும் ஆராதனையும் பெற்றுக்கொள்ள பாத்திரம் உள்ளவர். ஏனென்றால் சகல கோத்திரத்திலிருந்தும் நம்மை தன் ரத்தத்தை சிந்தி மீட்டு அந்த நித்தியத்திற்கென்று கொண்டு போய் சென்று கொண்டிருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது, மரணம் உறுதியானது, நரகம் காத்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள். தேவன் கொடுத்த இந்த குறிப்பிட்ட வாழ்க்கையிலே, தேவன் கொடுத்த சபையிலே ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய சமூகத்திலே வந்து அப்படிப்பட்ட வல்லமையுள்ள இறையாண்மையுள்ள கடவுளை ஆராதியுங்கள். இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவை மகிமைப்படுத்துங்கள்.